என்னங்க போர் அடிக்குதா? ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட்டு, அதாவது பசங்களுக்கு ஹெல்த்தியானதாக ஒன்று செஞ்சு கொடுக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்றைக்கி கம்பில் ஹெல்த்தியான லட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கம்பும், அதே அளவு வெல்லமும், 1/4 கப்பு அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்தாச்சுங்க. ஒரு வாணலியில் கம்பை கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியது தாங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது, வறுத்துட்டோம்னா கம்பு கசக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை வறுத்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறோங்க. இது நம்ம நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம மிஷினில் போயிட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் இது கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சிலே போட்டுக்கலாங்க. ஆனால் பார்த்து அரைக்கணும். நம்ம ரவா லட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ரவா இருக்கிற அளவுக்கு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்புறம் வேர்க்கடலையை அதே வாணலியில் வறுத்து எடுத்து தோல் உரித்து அதையும் அரைச்சி எடுக்கிறதுக்காக எடுத்து வைக்க போகிறோங்க. வேர்க்கடலையும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு இதில் போட்டு தோல் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம கம்பை அரைச்சிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், அது ரவை பதத்தில் அரைச்சிக்கணுங்க. அதான் நம்ம ரவா லட்டு பிடிக்கிறோம் இல்லைங்களா, அது வாயில் உருட்டாமல் இருக்கிற அளவுக்கு பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. அது கம்பை அரைச்சி எடுத்தாச்சு. அதே ஜாரில் வேர்க்கடலையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல. இதுவும் கொஞ்சம் தொரப்பாகவே அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு 2 மாவையும் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தாங்க. இது பசங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய ஸ்நாக்ஸ் தாங்க. நம்ம அந்த வெல்லம் கொதிக்கிறதும் இந்த வறுக்கிற டைமும் தாங்க நமக்கு. வெல்லத்தை நம்ம ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை கலக்கி சூடு கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்க போகிறாங்க. ஏன்னா கீழே சக்கைங்க ஏதாவது கசண்டு ஏதாவது இருக்குன்றதுனால அது கொஞ்சம் சூடு பண்ணி அது கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்க போகிறாங்க. அதாவது கம்பு எல்லோரும் நல்லா சாப்பிட வேண்டியது தாங்க. அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஃபைபர்ன்றதுனால நமக்கு ஜீரண சக்தியும் அதிகமாகும். நமக்கு ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டும் வேறங்க. அதனால் இது நம்ம எடுத்துக்க வேண்டியது தான், அடிக்கடி எடுத்துக்க வேண்டியது தாங்க. இதை வடிகட்டி எடுத்தாச்சு பாகை. அந்த பாகை மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஊற்றி கம்பி பதத்தில் நம்ம தண்ணி தொட்டுட்டு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, கம்பி பதத்தில் கையில் தொட்ட உடனே கம்பி மாதிரி வந்த உடனே அதை அந்த மாவில் ஊற்றி நம்ம கலக்க போகிறோங்க. இந்த பாகு கம்பி பதத்தில் வந்தாச்சு. அதை எடுத்து அந்த கலந்த மாவு, வேர்க்கடலை கம்பு கலந்த மாவில் கலந்து எடுத்துக்க போகிறோங்க. இது கொஞ்சமாக சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சூடு ஆறிட்டோம்னா அப்போ தான் அந்த சூடோடு அந்த வெள்ளைப்பாகு அந்த சூடோடு அந்த கம்பும் கொஞ்சம் வெந்து வந்த மாதிரி வரும்ன்றதுனால அந்த இதுவை அப்படியே சூடு பண்ணி ஊற்றிக்க வேண்டியது தாங்க. எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி பண்ணணும். ரொம்ப கெட்டியாகவும் நம்ம கலந்துடக்கூடாது. கொஞ்சம் ஒரு இலகுன மாதிரி, கொஞ்சம் ஒரு உருண்டை பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக இலகுன மாதிரி இருந்தாவே போதுங்க. அதுதான் ஆற சாப்பிட்டாலும் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ரஃப் ஆகிடுங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு பத்தலை. அதை நான் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஊற்றி கலக்க போகிறேங்க. அது நல்லா வந்த உடனே கலந்து நல்லா எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்ட பின்னாடி நம்ம அதை நம்மளுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அந்த அளவு ஷேப்பில் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் உருண்டை ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குங்க. தண்ணி தொட்டு நம்ம அதை உருட்டி வச்சுக்க வேண்டியது தாங்க. இது பசங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே சாப்பிட்லாங்க. இது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா நமக்கு ஹெல்த்தான ஃபுட்டும் தாங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த 3SL சேனலுக்காக சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் போடுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.